ஹலோ 10th ஸ்டூடெண்ட். இந்த விட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th சயின்ஸில் இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட்ட 2 மதிப்பெண் 4 மதிப்பெண் 7 மதிப்பெண் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ்லேருந்து கொஸ்டின் வரும், அப்புறம் கெமிஸ்ட்ரிலேருந்து வரும், அது பயாலஜிலேருந்து 2 மார்க்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஸோ இந்த கொஸ்டின்லாம் படித்தா எக்ஸாமுக்கு வருமா? கண்டிப்பாக இருக்கிற கொஸ்டின் எக்ஸாமுக்கு வரதான் போகுது. ஆனால் இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிக்கணும். இதில் ஒரு 4 கொஸ்டின் படிச்சுட்டு பாதி கொஸ்டின் விட்டுட்டு போனால், ஸ்கிப் பண்ணிட்டு போனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சினா கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணி வச்சுங்க. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம சேனல் எல்லாத்துக்கும் வீடியோவில் வந்துட்டுருக்கு. இது ஒரு ஆன்சர் கீ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு ஆன்சர் கீ நம்மகிட்டே இருக்குது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்ஸ்டாவில் பார்த்துட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுங்க. வாட்ஸ்அப் சேனல் யாரா ஜாயின் பண்ணலாம், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. கடைசியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஷீட் வச்சிருப்பேன். அந்த ஃபார்முலா ஷீட்டில் இருக்கிற எல்லா கொஸ்டின் நல்லா தரவு படித்து வச்சிங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.